வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி. எஸ், ஆமா. நம்ம கிரியேட்டிவிட்டி குறிப்பா பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட கிரியேட்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றது? ஏன் திடீர்னு இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்க்க போனோம்னா, காலையில ஒரு நியூஸ் படிச்சேங்க. MIT யூனிவர்சிட்டில ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ChatGPT இப்ப யூசர்ஸ், ChatGPT நான் யூசர்ஸ் அப்படின்ட்டு. ChatGPT யூசர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எழுதக்கூடியது ஒரு இமெயிலா இருக்கட்டும், இல்ல ஒரு டிராஃப்டிங்கா இருக்கட்டும், எத செஞ்சாலும் சரி, ஒரு நாள் கழிச்சோ, இல்ல ஒரு 2 மணி நேரம் கழிச்சோ அத பத்தி கேட்டா, திரு திருன்னு முழிச்சிருக்காங்க. ஸோ, இந்த மாரி இருக்கக்கூடிய சமயத்துல, நம்ம குழந்தைங்க பெருசா வளர்ந்தாங்கன்னா, இன்னும் 2, 3 வருஷத்துல ஃபுல்லா ChatGPT இந்த மாரி இதுல தான் ஏஐ டூல்ஸ்ல தான் அவங்க ஃபுல்லா டிபெண்ட் ஆவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோஆக்டிவா நம்ம பசங்கள காப்பாத்தணும் அப்டின்னா, முக்கியமா சில சாஃப்ட் ஸ்கில்ஸ் லைக் கம்யூனிகேஷன் ஸ்கில், கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாத்துலயுமே அவங்க நல்லா இருக்கணும்ல. குறிப்பா கிரியேட்டிவிட்டிய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டிய பார்க்க போறது 3 விஷயம் தான் நான் சொல்லப் போறேங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, கொஸ்டினிங் எவ்ரிதிங். ஓகே. 2வது அப்படின்னா மிக்ஸ் ஐடியாஸ். 3வது என்னன்னா பிரேக் ரொட்டீன் திங்ஸ். குழப்பமா இருக்கா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். கொஸ்டினிங் எவ்ரிதிங் அப்படின்னா, குழந்தைங்கனாலே கேள்வி தான் கேட்குங்க. நெறைய கேள்வி கேட்பாங்க. கிராஸ் கேள்விலாம் கேட்காத அப்படின்னா, அவன் மண்டையில அடிச்சு உட்கார வச்சுறாதீங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு அமைதியா, பொறுமையா பதில் சொல்லுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியமானது. மெயினா வந்து நீங்க அந்த பதில் சொல்றது எவர் லாஸ்டிங் அவங்களுடைய லைஃப்ல கடைசி வரைக்கும் எங்க அப்பா இத சொன்னாரு, எங்க அம்மா இத சொன்னாங்கன்னு ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 2வது மிக்ஸ் ஐடியாஸ். அதாவது இந்த இமேஜினேஷன் வந்து ஒரு நாளைக்கு எண்ணோட்டங்கள் 60,000 அப்படின்னும் பொழுது 60,000 எண்ணோட்டங்கள் இருக்கும்போது, பலவிதமான எண்ணோட்டங்கள், பலவிதமான விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கும். வெற்றி, தோல்வி அப்படி இப்படின்னு. அவங்களுடைய எண்ணோட்டத்துல போக விடுங்க. அவங்க என்ன செய்றாங்களோ செய்யட்டும். தோல்வியோ, வெற்றியோ அதுலேருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுல அவங்க கத்துக்கட்டும். சில விஷயங்கள் ஐடியாஸ் தோணும். இதுதாங்க கிரியேட்டிவிட்டில வந்து உட்காரும். 3வதாக பிரேக் ரொட்டீன் திங்ஸ் அப்டின்னா, அவங்க எப்பயுமே வந்து ஸ்கூலுக்குள்ள போனேன், வந்தேன், விளையாடுறது, டிவி பார்க்கறது, ஹோம் ஒர்க் எழுதுறது அவ்வளோதான். அப்படின்னு இல்லாம வெளிய கூட்டு போங்க, ஒரு புக் ஃபேர் கூட்டு போங்க, ஒரு மேஜிக் ஷோ கூட்டு போங்க, ஒரு பிக்னிக் கூட்டு போங்க. இந்த மாரிலாம் சில இடங்கள் கூட்டு போயிட்டு ஜூ கூட்டு போகலாம். அங்க அந்த ஜூல இருக்கிற அனிமல்ஸ் பத்தி சொல்லலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு மியூசியம் கூட்டு போலாம். அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் பத்தி சொல்லலாம். டெம்பிள் கூட்டு போகலாம். அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் கிங்ஸ பத்தி சொல்லலாம். இப்படிலாம் நீங்க கூட்டு போனீங்கன்னா, நெறைய வெரைட்டி ஆஃப் தாட்ஸ் அவங்களுக்கு வரும். இந்த பிரேக்கிங் திங்ஸ் அதாவது எப்பயுமே செய்யறது செய்யாம புதுசா கொண்டு வரும்போது கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுங்க. எஸ் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். இந்த 3 விஷயம். கொஸ்டினிங் எவ்ரிதிங், மிக்ஸ் ஐடியாஸ் அண்ட் பிரேக் ரொட்டீன் ஹேபிட்ஸ். இது மட்டும் இருந்துச்சுன்னா, டெஃபினட்டா உங்க குழந்தை ஒரு மிகப்பெரிய கிரியேட்டிவிட்டியஸா வருவாங்க. இந்த காணொளிய பார்த்தமைக்கு மிக்க நன்றி.